கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அது என்ன மதிலா இருந்தாலும் சரி, நீங்கள் அதை தாண்டுவீங்க. காரணம், கேடகமாய் கர்த்தர் நம்மளோடு இருக்கிறாருங்க. அந்த கேடகத்துக்குள் நீங்களும் நானும் இருக்கிறோம். அவர் அந்த மதில்களை நம்மை தாண்டும்படியான பலனை அவர் நமக்கு தரப்போகிறார். எத்தனை பேர் ஒரு ஆமேன் சொல்றீங்க? பாருங்க, நீங்க சொல்லிக் கொண்டிருக்கிறீங்க, என்னால இந்த மதிலை மேற்கொள்ளவே முடியல பிரதர், என்னால இந்த காரியத்தை கடந்து வர முடியல, என்னால இந்த விஷயத்துல ஒரு ஜெயமான ஒரு முடிவை என்னால எடுக்க முடியல. காரணம், இந்த மதில் என்னை முன்னாடி நிக்க வச்சு என்ன உருக்குலைக்குது, என்ன ஃப்ரஸ்ட்ரேஷன் மோட்குள்ள கொண்டு போய் என்ன ஒரு எல்லா விஷயத்திலும் என்ன ஒரு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுது. என்ன அப்படியே நான் சந்தோஷமா இருக்க முடியாதபடி இந்த மதிலை நினைக்கும் போதெல்லாம் என் எரிச்சலா இருக்குதுன்னு சொல்லி மேற்கொள்ள